என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து என் வீட்டுல நடக்கூடாதெல்லாம் நடக்குதுயா. என்னப்பா சொல்ற? ஆமா சுப்பையா, வீட்டுல ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சும்மா இருப்பா. உன்னை மீறி தப்பு பண்ற அளவுக்கு அந்த வீட்டுல யாருக்கும் தைரியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இத்தனை வருஷத்துல இல்லாத ஒரு நிழல் என் மனசுக்குள்ள வந்திருக்கு. ஏதோ ஒரு தப்பு இருக்கியா, அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் இருக்கு. மாமா, எனக்கு காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டினது யாரா இருக்கும்? தெரியலையாடா. ஒருவேளை சாமியா இருக்குமோ? சரி, உங்களுக்கு தான் அதுலலாம் நம்பிக்கை இல்லையே. அப்படி இல்லடா, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக ஒருத்தர் ஃபீஸ் கட்டுறாருன்னா அவரை சாமின்னு சொல்றதுல தப்பு இல்லையே. ஆனா யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாமா. சாமி தான் கண்ணுக்கு தெரிய மாட்டாரே. ஆமா இல்ல, கரெக்டா சொன்னீங்க. சிவசாமி, நீ இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறப்பா. யோ, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கோவப்படணும்னு கடவுள்கிட்ட வரமா வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாளா தான் இப்ப எல்லாரும் கோவப்படுத்துறாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஒரு இம்மையோட பேசுனாலும் கோவம் வருது. நான் அப்படியே பழகிட்டேன். நம்ம மட்டும் இப்போ பார்த்ததை சொன்னோம், அவ்வளோதான், ரணகலமாயிடும். இப்போ சொல்ல வேணாம். சுப்பையா, சுப்பையா, என்னாச்சு சொல்லு. எதுக்கு இப்ப பேய் மொழி முழிக்கிற? ஒன்றும் இல்லை. எதை பார்த்து மறந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ கிளம்பு போகலாம். இல்லையே, உங்ககிட்ட ஏதாவது தப்பா தெரியுதே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாப்பா போகலாம். நீ மட்டும் ஏதாவது மறைக்கிறேன்னு தெரிஞ்சது உன்னை பொலி போட்டுருவேன். பிரெட்டுக்கும் ஜாமுக்கும் செம்மையா இருக்கு மகேஷ்.